ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பேரை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேனல் பேர் என்ன அப்படின்னா கேஎஸ் டெய்லரிங் ஹோம். கேஎஸ் டெய்லரிங் ஹோம்னு நம்ம சேனல் பேரை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸில் பேக் நெக்கில் போட் நெக் வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் வெட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப காமிச்சிட்டு இருக்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 லைனிங் பிளவுஸ் இதே மாடல்லையே தச்சு தர சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி போட் நெக் வச்சு ரோப் வச்சு நம்ம மணி தைக்க போறோங்க. இப்ப நம்ம பிளவுஸ் நம்ம பார்க்கலாம். 2 பிளவுஸ்ல ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனை கிளாத் மாதிரியே இருக்கு. பூனை சேலை இருக்கு பாத்தீங்களா, அந்த துணி மாதிரியே இருக்குது. கைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. பேக் பீஸ்க்கு உங்களுக்கு டிசைன் வராது, பிளேனா தான் வரும். கைக்கு மட்டும் இந்த டிசைன் வச்சு நம்ம தைக்க போறோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூனை துணி இருக்கு பாத்தீங்களா, பூனை சேலை அதே மாதிரியே இருக்கும் இந்த கிளாத்து. இது பாத்தீங்கன்னா நான் லைனிங்கு ரோப்பு மணி எல்லாமே அந்த சட்டைக்கு மேட்சாவே நான் வாங்கி வச்சிருக்கேன். ரோப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே கலர்லயே உங்களுக்கு 4-5 கலர் வர மாதிரியே ரோப் நான் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பட்டனையும் டச் பண்ணி ஆன்ல போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம 2வது பிளவுஸ் பார்க்கலாங்க. இது பாத்தீங்கன்னா பட்டு சேலை மாதிரி, பட்டு சேலையிலேயே உங்களுக்கு கரை வச்ச மாதிரி வந்திருக்குது. கரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கலர் வந்திருக்குங்க. இது லைனிங் கிளாத்து. உங்களுக்கு கரை பார்டர் கலர்ல, பார்டர் பாத்தீங்கன்னா காப்பர் கலர்ல வரனால மணி பாத்தீங்கன்னா காப்பர் கலர்லயே வாங்கியிருக்கேன். அதே மாதிரியே ரோப்புமே அதே கலர்ல நான் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சேனல் பேரை நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோங்க. நம்ம சேனல் பேர் பாத்தீங்க அப்படின்னா கேஎஸ் டெய்லரிங் ஹோம் அப்படின்னு நம்ம பேர் நம்ம மாத்தி இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் முதல்ல போட்டு பாத்துக்கோங்க. பேப்பர் கட்டிங் போட்டு உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதே அளவை பிளவுஸ்ல போட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பேப்பர்ல கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சட்டையில கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லைனிங்ல தான் நம்ம கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத்ல கீழே 1/2 இன்ச் இல்லை அப்படின்னா 1 இன்ச் வரைக்குமே நீங்க மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. எதுக்கு நம்ம கம்மியா மார்க் பண்றோம் அப்படின்னா, லைனிங் பிளவுஸ்ல 2 கிளாத்தையும் சேர்த்து நம்ம தையல் போட்டுட்டு கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே லைனிங் பிளவுஸ்ல தப்போம். அதனால உங்களுக்கு 1/2 இன்ச் இல்லை அப்படின்னா 1 இன்ச் வரைக்குமே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட உயரம் கரெக்ட் அளவு பாத்தீங்கன்னா 12 இன்ச் இருக்கு. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 13 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸோட சுற்றளவு கரெக்ட் அளவு 9 இன்ச் வருதுங்க. நம்ம தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நம்ம சேனல்ல நார்மல் பிளவுஸ், லைனிங் பிளவுஸ் எப்படி கரெக்டான முறையில அளவெடுத்து கட் பண்ணணும் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான வீடியோ நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ போட் நெக் நம்ம மார்க் பண்ணலாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா தான் இருப்பாங்க. ரொம்ப லீனா இருக்கிறதுனால நம்ம கழுத்து சுற்றளவு நம்ம 2 இன்ச் வச்சாலே போதுங்க. இதே கொஞ்சம் சத்தா இருந்தாங்க அப்படின்னா நீங்க 3 இன்ச் 3 இன்ச் வரைக்குமே நீங்க கழுத்து சுற்றளவு நீங்க வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் 2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து ஷோல்டர் பாத்தீங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அக்குள் பகுதி 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்குள் பகுதியில நம்ம வளைவு போடணுங்க. 1.25 இன்ச் 1 இன்ச் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வளைவு போட்டு விட்டுருங்க. இப்ப நம்ம போட் நெக் நம்ம மார்க் பண்ணலாங்க. மேல பாத்தீங்கன்னா கழுத்து சுற்றளவு நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிருக்கோங்க. இப்ப போட் நெக்குக்கு உயரம் நம்ம மார்க் பண்ணலாங்க. உயரம் பாத்தீங்கன்னா 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மேல நம்ம 2 இன்ச் மார்க் பண்ண பாத்தீங்களா, அதே 2 இன்ச்சா நம்ம கீழே மார்க் பண்ணிட்டு குட்டியா பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க. பேக் நெக்கு வந்து எவ்வளோ மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 8 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே 2 இன்ச்சை நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. போட் நெக் அப்படின்னாலே உங்களுக்கு மேலே ஒரு பாக்ஸும் கீழே ஒரு பாக்ஸும் தாங்க வரும். இப்போ நம்ம போட் நெக்குக்கு 2 பாக்ஸுமே நம்ம போட்டுட்டோங்க. இப்போ வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். மேலே ஒரு பாக்ஸ் குட்டியாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வளைவு போடணும். நம்ம ஸ்கேல் வச்சு 2 கார்னர்லையும் கரெக்டாக அந்த ஸ்கேல் எங்கன்னா உட்காருதோ அந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் ரவுண்டு போடணுங்க. உங்களுக்கு போட் ஷேப்பில் வரணும் அந்த ரவுண்டு வந்து. அழகா நம்ம வளைவு போட்டுட்டோங்க. இப்போ கீழே உள்ள அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வந்து வரையலாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு நெக்காக வரும். கீழே வந்து மேலேருந்து கீழே வரைக்குமே அந்த ரவுண்டு ஷேப் வந்து நம்ம வரையணும். வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடுங்க. உங்களுக்கு டாட் டாட்டாக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் அந்த வளைவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக வந்துடும். இப்போ போட் நெக் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் பாருங்க. எவ்வளோ அழகா நீட்டாக வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம். பார்க்கறதுக்கே அழகா இருக்கு பாருங்க. கிளாத்தை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இடுப்பு பகுதியில் நம்ம மேலே 9 இன்ச்சு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே 9 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம பேக் நெக்கில் வந்து போட் நெக் வச்சு அழகாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாங்க. போட் நெக்கில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே குட்டியாக கட்டத்தில் ரவுண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணுங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த ரவுண்டே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா முதல்ல பேப்பர் கட்டிங் வந்து போட்டு பாருங்க. அதில் உங்களுக்கு அழகாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ கீழே உள்ள போர்ஷனை நம்ம அழகாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ப்ராடாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போட் நெக் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்க அழகா நீட்டா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரவுண்டுக்கு மேல அந்த குட்டி ரவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதுல வந்து நீங்க ரோப்பும் தச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொக்கி கூட வச்சு தச்சுக்கலாங்க. ஒரு பக்கத்துல கொக்கியும் இன்னொரு பக்கத்துல கொக்கியும் வச்சு தச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து அழகா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் 2 துணியாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் 2ஆக மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கை கிடைச்சிருங்க. மொத்தத்தில் உங்களுக்கு 4 கிளாத் வர மாதிரி நீங்கள் துணியை வந்து மடித்து போடணும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பக்கம் இருக்குது. இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க. மெயின் கிளாத் வந்து நம்ம பார்க்கலாங்க. மெயின் கிளாத்தில் கைக்கு மட்டும் இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கு. கையில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் அந்த ஓரத்தில் பாருங்கள் உங்களுக்கு வளைவு வளைவாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கனால நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தில் நீங்கள் தைகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட தேவையில்லை. மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம வந்து மடிச்சு அடித்து தைக்க போகிறதில்ல. இதை அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு நம்ம தைக்க போகிறோம். அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு நீங்கள் தையலுக்கு கிளாத் வந்து விட தேவையில்லை. உங்களுக்கு கரைப்பகுதி இருக்கனால நீங்கள் அப்படியே கூட தைச்சுக்கலாங்க. ஏன்னா எந்த பிசுறும் வராது. கரைப்பகுதி இருக்கனால நீங்கள் அப்படியே மெயின் கிளாத்தை மேலே போட்டு நீங்கள் அப்படியே தைச்சுக்கலாம். நம்ம கை வந்து மார்க் பண்ணலாங்க. இந்த கை பார்த்தீங்கன்னா 3/4 கை. இப்போ லைனிங் கிளாத் மேலே அளவு சட்டையை இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு நம்ம கையோட உயரத்தை முதல்ல மார்க் பண்ணிக்கலாங்க. கையோட உயரம் வந்து கரெக்ட் அளவு மார்க் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் தையலுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச்சு இல்லை அப்படின்னா 1/4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். கையோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதி நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிட்டு அடுத்து அக்குள் பகுதி வந்து மார்க் பண்ணலாங்க. கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்தை மேலே எடுத்துருங்க. இப்போ கையோட உயரத்தில் 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே அக்குள் பகுதியிலையும் 1 இன்ச்சு வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு அந்த 2 அளவையும் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம கை வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம கை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை எப்படி மடிச்சு போட்டோமோ அதே மாதிரி 4 கிளாத் வர மாதிரி மெயின் கிளாத்தையும் நம்ம மடிச்சு போட்டுக்கலாங்க. மடிச்சு போட்டாச்சு. அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைனிங் சட்டை வந்து நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா லைனிங்கை விட உங்களுக்கு மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமா விட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்துமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மெயின் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் பக்கம் இருக்கும். 2 கை உங்களுக்கு ஜாயிண்டாகவே இருக்குங்க. அதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இதில் பாருங்க, ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் இருக்கு. அதனால மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாங்க. மெயின் கிளாத்தில் ஃபோல்டிங் பக்கம் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துட்டோம் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் கரைப்பகுதி கீழே வர மாதிரி நம்ம கிளாத்தை மடிச்சு போட்டுக்கலாம். மடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே அந்த கிளாத் மேலே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 1/4 இன்ச்சு இல்லை அப்படின்னா 1/2 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த மெயின் கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளாத்தை கட் பண்ணி எடுங்க. 2 கிளாத்துமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அழகா நீட்டா வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல பேக் நெக்ல போட் நெக் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பேக் நெக்ல போட் நெக் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் பேரை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா KS டெய்லரிங் ஹோம் அப்படின்னு நம்ம பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.